குறும்படத்தை பாதியில் நிறுத்திய விஜேஎஸ், கதறி அழுத விஜே பார்வதி அப்படிங்கிற தலைப்பில தான் இந்த வீடியோ இருக்க போது. விஜேஎஸ்ஸுக்கு பார்வதினா மட்டும் இளக்காரன் தானே, பார்வதி மட்டும்னா எப்பவுமே ஈஸி டார்கெட் தானே, சாண்ட்ரா பிரஜனெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாரு. ஆனா பார்வதின்னு வந்துருச்சுன்னா, "அப்படி நீங்க பண்ணாதீங்க பார்வதி, அது நல்லா இல்ல, அத பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிட்ட மட்டும் எகுறுவாரு. அதே மாரி இந்த வீக்கெண்ட்லயும் பார்வதி கிட்ட வேற லெவல்ல விஜேஎஸ் வந்து எகுறுனதாக நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இதனிடையே பார்வதி எவிக்டட் அப்படின்னு சமூக ஊடகங்கள்ல பார்வதியுடைய ஹேட்டர்ஸ் அவதூறா பரப்பிக்கிட்டு இருக்காங்க. பார்வதி இன்னைக்கு எவிக்ட் ஆகல. பார்வதி இன்னைக்கு எவிக்ட் ஆகலைன்னா 106 நாளும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்து அந்த பிக் பாஸ் வீட்டை இழுத்து பூட்டி சாவியை எடுத்துட்டு தான் வெளியில் வருவா அப்படிங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஸோ இந்த வீக்கு நெக்லஸ் டாஸ்க்ன்றது கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த நெக்லஸ் டாஸ்கில் விஜே பார்வதி வந்து கோவை சரளாவுடைய கதாபாத்திரத்தை ஏந்தி உண்மையிலேயே அந்த கேரக்டரில் இருந்து உண்மையிலேயே பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அங்கே இருந்த எவனுமே கேரக்டரில் இல்லை. இந்த டிஆர்எஃப் கெட்டப்னு ஒருத்தன் போட்டான் தெரியுமா, போட்ட உடனே ஏ ஜமீன்தாரு வந்தாரு, ஏ டன்டனக்கா அப்படின்னு ஆரம்பித்தான். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோவை விட்டுட்டான். ஸோ யாருமே கொடுத்த கேரக்டரில் ஒழுங்காக இருந்து அந்த கேரக்டருக்கான ஜஸ்டிஃபிகேஷனை பண்ணலை. ஆனால் விஜே பார்வதி மட்டும்தான் அந்த கோவை சரளா கெட்டப்பை போட்டு அந்த கேரக்டருக்கான ஜஸ்டிஃபிகேஷனை பண்ணாங்க. சீசன் 7 எப்படி அர்ச்சனாவுக்கு வந்து அந்த திமிரு படத்தில் வந்து அந்த வில்லி கேரக்டர் கொடுக்குறப்போ அதை பின்னி படல் எடுத்திருப்பாங்களோ அந்த அளவுக்கு இல்லைனா கூட பெட்டராக வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸை விஜே பார்வதி கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி விஜே பார்வதியை நொட்ட சொல்லிக்கிட்டு நொல்ல சொல்லிக்கிட்டு ரோஸ்ட் பண்ணுறதே வந்து விஜேஎஸ்க்கு வேலை. இந்த தடவை விஜே பார்வதி பண்ண தவறு என்னன்னா, பிக் பாஸ் பேசிக்கிட்டு இருக்கும்போது பிக் பாஸை மதிக்காம எஃப்ஜே கிட்ட எகிரி 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 சண்டை போட்டிருக்கோம். கமருதீன் மற்றும் பார்வதி 2 பேருமே சண்டை போட்டிருப்பாங்க. ரம்யா நடுவில் வந்து கதறி இருக்கும். ஏய் பிக் பாஸ் பேசுகிறாரு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க காது கொடுத்தே கேட்க மாட்டாங்க. நீ என்னடா சொல்கிறது, நாங்கள் என்னடா கேட்குறது அப்படின்னு பிக் பாஸ் போயாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி காண்டானா தான் தெரியும்ல, பிக் பாஸ் ஆகுது விஜேஎஸ் ஆகுது எல்லாத்தையும் தூக்கி போட்டு வாட வந்து பாடுறா அப்படின்னு களத்தில் இறங்கி வேற லெவலில் சம்பவம் பண்ணுறாள். ஸோ அது மாதிரி பிக் பாஸ் பேச்சை மதிக்காத விஜே பார்வதியை இந்த வாரம் விஜேஎஸ் வச்சு பயங்கரமாக ரோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் ரோஸ் பண்ணணும்னா கமருதீனையும் பண்ணணும். கமருதீன் பண்ண சேட்டை கொஞ்ச நஞ்சம் இல்லை. ரம்யா ஜோவை வாடி போடின்னு பேசுனது தொடங்கி ரொம்ப கேவலமாக ரொம்ப தரைக்குறைவாக ரம்யா ஜோவை நடத்துனதுலேருந்து, திவ்யா கணேசே வெள்ளை போடி அப்படின்னு சொன்னதுலேருந்து, பிஞ்சிரும் அப்படின்னு சொன்னதுலேருந்து, பிஞ்சிரும் அப்படின்றதுக்கு இந்த உலகத்தில் எவனுமே கொடுக்க முடியாத ஒரு விளக்கத்தை கமருதீன் கொடுத்தான் பாருங்க. நீ வந்து தலையில் போட்டிருக்கல கிளிப்பு பிஞ்சிரும்னு சொன்னேன். டேய் ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும்டா, பிஞ்சிரும் அப்படின்னா செருப்பு பிஞ்சிரும்னு அர்த்தம்னு. இவர் பிஞ்சிரும்னு சொல்லிட்டு தலையில் இருக்க கிளிப்பு பிஞ்சிரும்னு சொன்னாராம். டேய் என்னடா யாரடா வந்து ஏமாத்த பார்க்குற? விஜேஎஸ் நீ கமருதீனை வச்சு செய்வ, நீ கமருதீனை ரோஸ் பண்ணுற மூடில் வருவேன்னு பார்த்தா கிருமி. எதுக்குப்பா சுபிக்ஷாவுக்கு புதுசாக வந்து நீங்கள் ஏதோ அட்டென்ஷன் கொடுக்குற மாதிரி தெரியுது. சுபிக்ஷாவை வந்து டாப் 5ல் கொண்டு வர்றதுக்கு ஏதோ பிளான் பண்ணுற மாதிரி தெரியுது. ஆஹா, சுபிக்ஷா போட்ட கிருமி கதாபாத்திரம், அந்த கிருமி கதாபாத்திரத்தை போட்டு அந்த பொண்ணு நெக்லஸை திருடிச்சு. திருடு நெக்லஸை வந்து பிரஜன் கொண்டு போய் பிக் பாஸ் கூரை மேலே எரிஞ்சிருவார். அந்த டீம் வின் ஆகிடுச்சு. அவங்க வந்து நாமினேஷன் ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்க. சுபிக்ஷாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த வீக்கு பெட்டராக இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் மாற்று கருத்து இல்லை. அட் த சேம் டைம் சுபிக்ஷாவும் பிரஜனும் பண்ண வேலையில் தான் அந்த நெக்லஸ்ன்றது கூரை மேலே போய் விழுந்துருச்சு. கூரை மேலே போய் விழுந்தால் அந்த டாஸ்க்கை வந்து எப்படிரா ஃபுல்ஃபில் பண்ண முடியும்? இன்னொரு அணி எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இந்த டாஸ்க்கு சுவாரஸ்யமாக இல்லாமல் போனதுக்கு முக்கிய காரணமே சுபிக்ஷா அண்டு பிரஜன் தான். சுபிக்ஷாவை வச்சு ஒரு ப்ரோமோ கிருமின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் கொடுத்தோம். அந்த கிருமி எல்லாரையும் கடிச்சிருச்சு போல இருக்குது. அதனால் இருக்கிற எல்லாருமே பைத்தியம் முடிச்சு சுற்றிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பக்கெட்டை எடுத்துகிட்டு போய் வைத்தியம் பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோமோவில் சொல்லிட்டு போகிறாரு. நீ கொடுத்த பில்டப்புக்கு இந்த சீசன்னு இந்த வாரம் பெரிய விக்கெட்டாக தூக்க போகிறாங்க. பிக் பாஸும் விஜேஎஸும் சேர்ந்து வேறு மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. அந்த பெரிய விக்கெட்டு விஜே பார்வதியாக தான் இருக்கும் அப்படின்னு எவிக்டட் விஜே பார்வதின்னு ஒட்டுமொத்த எல்லா யூடியூப் சேனலும் வீடியோ போட்டு முடிச்சுட்டாங்க. நீங்கள் போய் விஜே பார்வதியை எவிக் பண்ணி வெளியில் அனுப்புவீங்கன்னு பார்த்தா இவர் வந்து கிருமின்னு சொல்லிட்டு பக்கெட்டை தூக்கிட்டு போகிறாராம். என்ன பக்கெட்டை தூக்கிட்டு போய் துணி துவைக்க போறீரா?
விஜேஎஸ் அப்படி பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. எனக்கு தெரிஞ்சு உள்ள இருக்கிறவங்க எல்லாருடைய ட்ரெஸ்ஸையும் ஒண்ணொண்ணு வாங்கி, விஜேஎஸ் வெளியில உட்காந்து ஒரு கல்ல போட்டு, சோப்ப போட்டு துவைச்சு, இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியலடா. உங்க ட்ரெஸ்ஸ துவைக்கிற அளவுக்கு நான் வந்துட்டேன். பிக் பாஸையும் மதிக்க மாட்டேங்கிறீங்க, என்னையும் மதிக்க மாட்டேங்கிறீங்க, டாஸ்க்கையும் ஒழுங்கா விளையாண்டு தொலைக்க மாட்டேங்கிறீங்க. விஜே பார்வதி மட்டும் தான் இந்த சீசன்ல ஹோப் குடுத்துக்கிட்டு, கன்டென்ட் குடுத்துக்கிட்டு இருக்கா. கன்டென்ட் குடுத்துட்டு இருக்க விஜே பார்வதிய வெளியில அனுப்பிட்டோம்னா, பிக் பாஸ் சீசன் 9 தமிழ இழுத்து மூடிட்டு, மணியாடிட்டு போயிட வேண்டியது தான் அப்படிங்கிறது விஜய் சேதுபதி அவர்களுக்கும், பிக் பாஸ் டீமுக்கும் நன்றாக தெரியும். அப்படி ஒரு தவற அவங்க செய்யல அப்படிங்கிறது வரவேற்கத்தக்கது. அப்படின்னா இந்த வாரம் என்னதான் ப்ரோ நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாட்டர்டே எபிசோட்ல ரம்யா ஜோ உடைய ரோஸ்ட் சும்மா வச்சு வருன்னு வறுத்துருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் விஜே பார்வதிக்கு திட்டு விழுகிறதுக்கு பதிலாக மிகப்பெரிய அளவில் ஆதரவு கொடுக்கப்பட்டிருக்கு விஜய் சேதுபதி அவர்களால். அரங்கம் அதிர்ந்திருக்கு, ஆடியன்ஸு கிளாப் பண்ணி வேற லெவல் பண்ணிட்டாங்க. விஜே பார்வதிக்கு மட்டும் அப்ரிசியேஷன் இல்லை, விக்கல்ஸ் விக்ரமுக்கும் அப்ரிசியேஷன். எதனாலன்னு கேட்குறீங்களா? அந்த ரோலை வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுது. கோவை சரளாவா விஜே பார்வதி பின்னி பெடல் எடுத்திருப்பாங்க அந்த ரோலில். விக்கல்ஸ் விக்ரமும் எஃபர்ட் போட்டிருப்பான். அவன் பெட்டராக பண்ணலை அப்படின்னா கூட அவன் வந்து அந்த ரோலை பண்ணுறதுக்கான எஃபர்ட்டை போட்டிருப்பான். அதனால் அவங்க 2 பேருக்குமே அப்ரிசியேஷன் அப்படின்றது விஜேஎஸ் தரப்புலேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் சாட்டர்டே எபிசோடை பொறுத்தளவுக்கு நோ எவிக்ஷன். இந்த சாட்டர்டே எபிசோடில் நோ எவிக்ஷன். நிறைய பேர் டபுள் எவிக்ஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வாரம் சிங்கிள் எவிக்ஷனாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அப்டேட்டு. அந்த சிங்கிள் எவிக்ஷனுமே சண்டே எபிசோடில் நடக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. சாட்டர்டே எபிசோடில் ரம்யா ஜோவுக்கு ரோஸ்ட்டு, பார்வதிக்கு வந்து பயங்கரமாக சப்போர்ட்டு, விக்கல்ஸ் விக்ரமுக்கு பயங்கர அப்ரிசியேஷன். அதுக்கப்புறம் தேர் இஸ் நோ எவிக்ஷன் ஆன் சாட்டர்டே எபிசோட். ஸோ சண்டே எபிசோடில் யார் எவிக்ட் ஆகிறா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச அமித் பார்கவை பலி கொடுத்துருவாங்கன்ற மாதிரி தெரியுது. ஏன்னா அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு பாரமாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய நபர் வந்து அமித் பார்கவ். என்னை பொறுத்தளவுக்கு அமித் பார்கவை விட இந்த எஃப்ஜே பொறிக்கு வெளியில் போனான்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா டாஸ்க்ல இன்வால்மெண்ட் இல்லை. அந்த வல்லவன் படத்தில் வர சிம்பு கேரக்டருக்கு பல்லு, கண்ணாடி, சட்டை, பேண்ட்டு அப்படிலாம் கொடுத்து விட்டு அவன் வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறான் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தப்ப ஒரு மண்ணும் பண்ணலை. சரியான தண்டமாக இருக்கிறான். அவனெல்லாம் எதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வச்சு சம்பளம் கொடுத்துக்கிட்டு 3 வேளை சோறு போட்டு அவனை வந்து உடம்ப வளர்க்க விட்டுட்டு இருக்காங்கன்றது நமக்கு சத்தியமாக தெரியல. கானா வினோத் வீணா கிட்ட மார்கழி மாதத்தில் இந்த மாதிரி வரியம்மா அப்படின்னு சொன்னது, கமருதீன் கிட்ட நீ கொட்டாங்குச்சியெல்லாம் வைக்க தேவையில்ல, எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், ஃபிசிக்கல் வயலன்ஸை வந்து ரம்யா கிட்ட யூஸ் பண்ணதாக இருக்கட்டும், இது மாதிரி பல விஷயத்தில் வந்து கானா வினோத் கமருதீன் பெண்கள்கிட்ட அத்துமீறி வாடி போடி பிஞ்சிரும் செருப்பு அப்படின்லாம் பேசினதாக இருக்கட்டும், கமருதீனுக்கு ரோஸ்ட்டு, அதுக்கப்புறம் எஃப்ஜேக்கு ரோஸ்ட்டு, இது மாதிரி அங்கே ரோஸ்ட் பண்ண வேண்டிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பார்வதி மற்றும் விக்கல்ஸ் விக்ரமுக்கு பாராட்டு கிடைத்திருப்பது அவங்களுடைய எஃபர்ட்டுக்காக கிடைத்த ஒரு அப்ரிசியேஷன் அப்படின்றப்போ உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு போன வாரம் எப்படி விஜே பார்வதிக்கு ஒரு குறும்படம் போட்டு காட்டி பார்வதியுடைய பெர்ஃபார்மன்ஸை வேறு லெவலில் எலவேட் பண்ணி காட்டினாங்களோ, அதே மாதிரி இந்த வாரம் கோவை சரளா கேரக்டரில் அவங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸையும் ஒரு குறும்படம் போட்டு காட்டினாங்கன்னா பல பேருடைய வயிறு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் சரி, பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியிலையும் சரி எரியும் அப்படின்னு சொல்லி லெட் மீ கம்ப்ளீட் திஸ் வீடியோ. அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சேயோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுடைய கருத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you in the next video. Bye bye.